அரசாங்க பணத்திலே நாமல் ராஜபக்சவனுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்களாம். அதோடு மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சீனாவுக்கு செல்கின்ற போது அவருடைய புகைப்படங்களை அலங்கரிப்பதற்காக அரச பணத்திலே எடுத்து செலவழித்திருக்கின்றார்கள். அதோடு தான தர்மங்களை வழங்குவதற்கெல்லாம் அரச பணம் தான் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மிக விரைவிலே மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவிடம் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியாவில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு சென்றிருந்தார் அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்காக. எனவே அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 1,60,00,000 ரூபாய்கள் வரையிலே அதுவும் 2 நாட்களிலே செலவழித்திருக்கின்றாராம் ரணில் விக்ரமசிங்கே. ஆனால் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் 8 பயணங்களை, வெளிநாட்டு பயணங்கள் 8 பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். அந்த 8 பயணங்களுக்கும் வெறும் 1,40,00,000 தான் செலவாகி இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே ஒரே பயணத்திலே, அதுவும் 2 நாள் பயணத்திலே மாத்திரம் 1,60,00,000 ரூபாய் செலவழித்திருக்கின்றார் என்ற விடயமும் வெளிவந்ததனால் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் ரணில் விக்ரமசிங்கே பற்றி தெரிந்து கொள்வதற்காக இங்கிலாந்திற்கான பயணத்தையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தொடர்பாகவும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். மஹிந்த ராஜபக்ச, அதாவது ராஜபக்ச குடும்பம், மஹிந்த ராஜபக்சவுடைய குடும்பம் சார்ந்து இப்போது இன்னும் ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. இந்த உண்மையை நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வினுடைய இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய 3வது வாசிப்பின் மீதான விவாதத்தின் போது நீதி அமைச்சரான ஹர்சன நாணயக்கார் அவர்கள் இந்த விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார். அவர் அதில் சுட்டிக்காட்டிய விடயத்திலே இந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்று செய்திருக்கின்றார்களாம். லட்சக்கணக்கான பணம் செலவாகி இருக்கின்றதாம். அவை அத்தனையும் மஹிந்த ராஜபக்சவுடைய காசு அல்ல, மாறாக அரச நிதியிலிருந்து தான் எடுத்து அந்த லட்சக்கணக்கான பணம் இந்த நாமல் ராஜபக்சவுக்கு பிறந்த நாள் கேக் வெட்டி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்ச இந்த சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த சீனாவினுடைய பயணத்தின் போது இந்த சிரந்தி ராஜபக்சவுடைய புகைப்படங்களை அலங்கரிப்பதற்கு 9,000 ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9,000 ரூபாய், அதுவும் அவருடைய புகைப்படங்களை அழகாக்குவதற்காக 9,000 ரூபாய் அரச பணத்திலிருந்து தான் எடுத்து செலவிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த ஹர்சன நாணயக்கார் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த பௌத்த பிக்குகள் ஸ்பிரித்து ஊதுவதற்காக வீடுகளுக்கு வருவார்களாம். அப்படி வீடுகளுக்கு வருகின்ற போது அவர்களுக்கு தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டும். எனவே தான தர்மங்களை கொடுத்திருக்கின்றார்கள் ராஜபக்ச தரப்பு, மஹிந்த ராஜபக்ச கொடுத்திருக்கின்றார். ஆனால் அது அரச நிதியிலிருந்து தான் அந்த தான தர்மங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் ஹர்சன நாணயக்காரர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்லியிருக்கின்றார். எனவே மிக விரைவிலே, அதாவது அரச நிதியை பயன்படுத்தி ராஜபக்சக்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். தான தர்மங்களை கூட அரச நிதியிலிருந்து எடுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இது மக்களுக்கு செய்த மிக பெரும் துரோகம். மிக விரைவிலே விசாரணைகள் நடத்தப்படும். அதுவும் மஹிந்தனுடைய மனைவி சிரந்தி ராஜபக்ச மீது மிக விரைவிலே விசாரணைகள் நடத்தப்படும் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே மக்கள் பணத்திலே தான் அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள் என்பதையும் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாகவும் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கின்ற போது, ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கே அவர்களுடைய பட்டமளிப்புக்காக இங்கிலாந்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு அவர் சென்றதற்காக மாத்திரம் 1,60,00,000 ரூபாய்கள் வரையிலே, கிட்டத்தட்ட 1,70,00,000 ரூபாய்கள் வரையிலே அங்கே செலவிடப்பட்டிருக்கிறது. வெறுமனே 2 நாள் பயணம் தான். ஆனால் இந்த 2 நாள் பயணத்தின் போது 1,70,00,000 ரூபாய் செலவிட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே என்றால் அந்த பயணம் எந்த அளவுக்கு சுகபோக பயணமாக இருந்திருக்கும், ராஜபோக பயணமாக இருந்திருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான விடயம். அதுவும் அவருடைய தனிப்பட்ட, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு என்பது தனிப்பட்ட விடயம். அரச பணத்திலிருந்து தான், அதாவது அரச முறை விஜயம் என்ற அடிப்படையில் தான் அவர் சென்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுதான் ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு பின்னர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். விடுதலை செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே வழங்கிய வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார், நான் ஒன்றும் தனிப்பட்ட பயணம் மேற்கொள்ளவில்லை. பிரித்தானியாவுடைய ஒரு பல்கலைக்கழகம் தன்னுடைய மனைவிக்கு பட்டமளிப்பு நடந்த, பேராசிரியர் பட்டமளிப்பு கொடுத்த அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து தனக்கு கடிதம் வந்தது, அழைப்பிதழ் வந்தது. அந்த அழைப்பிதழை ஏற்றுத்தான் நான் உத்தியோகபூர்வ பயணம் தான் மேற்கொண்டிருந்தேனே ஒழிய அது தனிப்பட்ட பயணம் அல்ல என்பதை ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் இப்போதைய அரசாங்கம், அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இதை விட்டு வைப்பதாக தெரியவில்லை. அவர்கள் அங்கே இங்கே தட்டி பார்த்தால் அந்த பயணம், அதாவது அந்த வந்த கடிதம் என்பது அது வெறுமனே ஒரு அழைப்புதலே இல்லை என்றும், இந்த விடயம், அதாவது இவர் சென்றது தனிப்பட்ட பயணம் தானே ஒழிய உத்தியோகபூர்வ பயணம் இல்லை என்ற விடயங்களும் வெளிவந்திருக்கின்றது.
இதற்கிணங்க ரணில் விக்ரமசிங்கே சார்ந்த முழு உண்மையை அறிய வேண்டும் என்றால் அந்த பல்கலைக்கழகத்திற்கே செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது 5 பேர் கொண்ட CID குழு, அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குழு இப்போது பிரித்தானியா இங்கிலாந்து நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்களாம். அந்த பல்கலைக்கழகத்திலே இது சார்ந்து, அதாவது வந்து அழைப்பிதழ் சார்ந்து உண்மைத்தன்மையை அறிவதற்காக. அங்கு அதற்கு மாத்திரம் அவர்கள் செல்லவில்லை, இலங்கைக்கான பிரித்தானியாவுக்கான இலங்கை தூதுவர் அல்லது பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சரோஜா ஸ்ரீசேனவிடமும் விசாரணை இருந்த சரோஜா ஸ்ரீசேனவிடமும் விசாரணை நடத்தப்பட போகிறது. அதாவது ரணில் விக்ரமசிங்க காலத்திலே பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக இருந்த சரோஜா ஸ்ரீசேன அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்படுவ போகின்றது. அதாவது அவரை விசாரிப்பதற்காக இந்த இலங்கை தூதரகத்திற்கு வர சொல்லி இருக்கின்றார்கள். பிரித்தானியாவில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்துக்கு வந்து வாக்குமூலம் வழங்கும்படியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்த அழைப்பிதழ் உண்மையிலேயே உத்தியோகபூர்வமானதுதானா, இதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக இப்போது சரோஜா ஸ்ரீசேன முன்னாள் உயர்ஸ்தானிகரையும் விசாரணைக்கு அழைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கே சிக்கிவிட்டார். அதிலிருந்து எப்படி தப்புவது என்று தெரியாமல் கொஞ்சம் வாய்களை விட்டிருந்தார். அந்த உண்மைகளை ஒன்றொன்றாக தேடி பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. அதோடு 2 நாள் அதாவது 2 நாள் பயணத்திற்காக மாத்திரம் 1,70,00,000 ரூபாய்கள் செலவழித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே என்ற உண்மை வெளிவந்த போதுதான் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இந்த 8 பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றாராம் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இந்த 8 பயணங்களிலும் கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் தான் செலவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா பயணத்தின் போது 12 லட்சம் ரூபாய்கள், வியட்நாம் பயணத்தின் போது 19 லட்சம் ரூபாய்கள் செலவாகி இருக்கின்றது. அதோடு அமெரிக்காவுக்கு சென்ற போது 55 லட்சம் ரூபாய்கள் செலவாகி இருக்கின்றது. அதோடு இந்த மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்கின்ற போது 5 லட்சம் ரூபாய்கள் செலவாகி இருக்கின்றது. இப்படியாக மொத்தமாக சேர்ந்து 8 பயணம் செய்திருக்கின்றாராம் அனுரகுமார் திசாநாயக்க. இந்த வருடத்திற்குள்ளே 8 பயணம், 8 பயணத்திலும் 1,40,00,000 ரூபாய்கள் தான் செலவாகி இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரே பயணம், அதுக்கு 2 நாள் பயணத்துக்கு மாத்திரம் 1,70,00,000 ரூபாய் அவர் செலவழித்திருக்கின்றார் என்றால் இதற்கு எந்த அளவுக்கு நியாயம் இருக்கின்றது அடிப்படையில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக தீவிர விசாரணைகளும் இப்போது முடுக்கி விடப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம், ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தன்னுடைய நிலையை அல்லது தன்னுடைய இடத்தை பிடிப்பேன் என்று இப்போது கங்கணம் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார் என்பது மறப்பதற்கில்லை. காரணம், எதிரணியினரை ஒன்று திரட்டுகின்ற பணிகளை அவர்தான் செய்து வந்தார் ரணில் விக்ரமசிங்கே. அதனுடைய ஒரு நகர்வு தான் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த நுகேகொட பேரணி அல்லது நுகேகொட போராட்டம் என்பது இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக பல ஆதாரங்களையும் இந்த அரசு திரட்ட ஆரம்பித்திருக்கின்றது என்பதும் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதோடு இன்னும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் மீது இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுடைய கண் விழுந்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். இதற்கு காரணம், சிவில் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற நபர் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை நாடி இந்த ஸ்ரீதரன் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது சட்டவிரோதமான முறையிலே சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றார். இவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது, எப்படி இந்த சொத்து வந்தது என்ற அடிப்படையிலே விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனு ஒன்றை அல்லது ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார், மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பாக இப்போது பாராளுமன்றத்திற்குள்ளும் அது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சாமரசம்பத் தசாநாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஸ்ரீதரன் அவர்களை பார்த்து இவர் சட்டத்துக்கு புறம்பாக பணம் சேர்த்திருக்கின்றார், சொத்து சேர்த்திருக்கின்றார், விசாரணைகள் நடத்த வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய போது ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், என்னிடம் அப்படி சட்டத்திற்கு புறம்பான பணம் ஒன்றும் இல்லை, அப்படி நீங்கள் சட்டத்துக்கு புறம்பான பணம் இருக்கும் என்று சொன்னால் நான் விசாரணைக்கு தயார், என்னிடம் விசாரணைகளை நடத்துங்கள், அது குற்றம் இருப்பின் நான் அதனை ஏற்றுக்கொள்ள தயார், நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட நான் துறக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் என்னிடம் குற்றம் இல்லை, சட்டத்துக்கு விரோதமாக நான் பணமும் சேர்க்கவில்லை என்ற விடயத்தையும் ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இப்போது, அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஸ்ரீதரன் சார்ந்து முறைப்பாடு செய்த அந்த சிவில் அமைப்பினுடைய தலைவராக இருந்த சஞ்சீவவிடம் 6 மணித்தியாலங்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்களாம். எனவே 6 மணித்தியாலம் விசாரணை நடந்தென்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விடயத்தை இப்போது அவர்கள் காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக ஒருவேளை ஸ்ரீதரன் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்போது இந்த விடயங்கள் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நுகேகொட பேரணி என்பது இப்போது எதிரணியினர் ஆவலோடு காத்திருக்கின்ற ஒரு விடயம். அந்த ஆவலோடு காத்திருக்கின்ற விடயத்திற்கு மிக பெரும் அடியை கொடுத்திருக்கின்றார்கள் ஜேவிபி. அதாவது அரசாங்கம் கொடுக்கவில்லை, மாறாக டில்வின் சில்வாவினுடைய அவருடைய பொறுப்பில் இருக்கின்ற ஜேவிபியும் ஒரு அடியை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்,
நீங்கள் 5000 பேரை திரட்டி கொண்டு ஆட்சியை கவிழ்க்க வந்தால் நாங்கள் 50,000 பேரோடு படையோடு இறங்குவோம் என்ற அடிப்படையில் கடும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இந்த எதிரணியினருக்கு என்பதுதான் இப்போது ஒரு மிக முக்கியமான விடயம். அதாவது போராட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்று காட்டியவர்களும் நாங்கள் தான், ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்று காட்டியவர்களும் நாங்கள் தான், அரசுக்கு எதிராக எப்படி செயற்பட வேண்டும் என்று காட்டியவர்களும் நாங்கள் தான். எங்களுக்கே நீங்கள் போராட்டம் காட்டுகின்றீர்களா என்ற அடிப்படையிலே தான் டில்வின் சில்வா அவர்களுடைய கருத்து ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த ஜேவிபி கிளர்ச்சியிலே இறந்து போன ஜேவிபி குழு, அதாவது ஜேவிபி தோழர் குழு இறந்து போன ஜேவிபி கிளர்ச்சியில் ஈடுபட்டு இறந்து போன தோழர் குழு அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு நடந்திருந்தது. கார்த்திகை வீரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அஞ்சலி நிகழ்வு நடந்திருந்தது கொழும்பு விகார மகாதேவி பகுதியில். எனவே அங்கே உரையாற்றுகின்ற போதுதான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் டில்வின் சில்வா. எனவே நீங்கள் ஆட்சியை கவிழ்க்க 5000 பேருடன் வந்தால் ஆட்சியை காப்பாற்ற நாங்கள் 50,000 பேரோடு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார். எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நுகேகொட பேரணி ஒருவேளை மீண்டும் பேரவாவிக்குள்ளே தான் இந்த நாமல் ராஜபக்ச அதை கொண்டு இந்த உதயகமன்வல தரப்பை நாங்கள் பார்க்க வேண்டி வருமோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடக்குமா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.